செய்கிற நேரத்தில் உள்ளத்துல ஷைத்தானுக்கு ரெண்டு விதமான லாபம். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் தல்பீஸ் இப்லீஸ்ல சொல்றாரு, ரெண்டு விதமான லாபம். ஒன்றில் உங்களை அமல் செய்யாம ஆக்குறது, செஞ்சீங்கன்னா உங்களை இமாம் ஆக்குறது. அப்படின்னு என்ன, நீங்க ஒரு அமல் செய்யலன்னு வைங்க, அமல் செய்யாததுக்கான நியாயங்களை உங்களுக்கு ஷைத்தான் சொல்லிக்கண்டே இருப்பான். செஞ்சு என்ன, செஞ்சவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, செய்யறவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, அப்படி என்று அதை சொல்லிக்கிட்டே இருப்பான். நீங்க எப்படியோ போராடி அமல் செய்யற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நிறைய அமலை நல்லா கூட்டி விட்டு எண்ணத்தை ஹராபாக்கிறது. எண்ணத்தை ஹராபாக்கிறது என்னன்னா, அவனை விட நான் தொழுறேன், அவனை விட நான் என்ன செய்யறேன், நான் தர்மம் செய்யறேன். ஒப்பிடுறதெல்லாம் யாருன்னா அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவனோட பக்கத்தில் உள்ளவரோட தான் என்ன செய்யற, கம்பேர் பண்றது. அவரு இவர் மாதிரி ஒரு ஆளா தான் இருப்பாரு. உலகத்தில எல்லாம் மேலுள்ளவனை பாக்குறது, அமல்கள் எல்லாம் கீழுள்ளவனை பாக்குறது. இமாம் புகாரி அதுபுல் முஃபரத்ல பதிவு செய்யறாரு, ஒரு ஆக்கள் சிறந்தவன் என்ன செய்வான்டா, அமல்கள்ல மேலுள்ளவனை பார்ப்பான், உலக விஷயத்துல கீழுள்ளவனை பார்ப்பான். நம்ம மாறிதான் என்ன செய்வோம், பார்க்கிறோம். இந்த மாதிரியாக இல்லாமல் நம்ம ஆறுதல் படுத்திக் கொள்வதெல்லாம் இந்த முறையில தான்.